பாமகவின் நெருக்கமும் விசிகாவின் எச்சரிக்கையும் தாவேகா கூட்டணியில் பெரும் அரசியல் புயலை கிளப்பியுள்ளது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களை பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. பெரும்பான்மைக்கு இடங்கள் குறைந்ததால் காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளின் ஆதரவுடன் தாவேகா கூட்டணி அரசு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தாவேகா அரசு அமைந்த 2 மாதங்களில் கூட்டணிக்குள் கடுமையான சலசலப்புகள் வெடித்துள்ளன. தாவேகா அரசு சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்ததில் இருந்தே பாமக அதனை தீவிரமாக வரவேற்று தாவேகாவை நோக்கி நெருங்கி வருகிறது. தற்போதைய தாவேகா அரசுக்கு ஆதரவளிக்கும் இடதுசாரிகள் மற்றும் விசிகா போன்ற கட்சிகள் பல்வேறு விவகாரங்களில் குடைச்சல் கொடுத்து வருவதால் அதனை சமாளிக்கவும் தனது ஆட்சியை தக்கவைக்கவும் பாமகவுடன் தாவேகா நெருக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. கடந்த ஜூலை 1ஆம் தேதி தாவேகா தோழமை கட்சிகளின் கூட்டம் நடந்த போதிலும் முறையான தாவேகா தலைமையிலான கூட்டணி இன்னும் இறுதி வடிவம் பெறவில்லை என்று விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். அமைச்சரவையில் இருப்பதாலேயே தாவேகா கூட்டணியில் இருப்பதாக அர்த்தமல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாமக அல்லது பாஜக இருக்கும் கூட்டணியில் விசிகா ஒருபோதும் இருக்காது என்ற தங்களின் பழைய கொள்கை நிலைப்பாட்டை விசிகா மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளது. ஒருவேளை தாவேகா கூட்டணிக்குள் பாமக அதிகாரப்பூர்வமாக நுழைந்தால் விசிகா உடனடியாக வெளியேறும் சூழ்நிலை உருவாகும் நிலையும் வரலாம். பாமகவை தாவேகா கூட்டணிக்குள் கொண்டு வந்து சௌமியா அன்புமணிக்கு அமைச்சரவையில் இடம் தரப்படலாம் என்ற பேச்சுகளும் ஒரு பக்கம் பரவி வருகின்றன. இதற்கிடையே தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்தை சந்திக்க நேரில் சென்ற அன்புமணி மற்றும் சௌமியா அன்புமணியை அமைச்சர் ஆனந்த் வாசல் வரை சென்று வரவேற்றதும் கவனிக்கப்பட்டது. தாவேகாவின் இந்த நகர்வுகளுக்கு பின்னால் காங்கிரஸ் மற்றும் மதிமுக போன்ற கட்சிகளின் அழுத்தங்களும் உள்ளதாக கூறப்படுகிறது. திமுகவின் குதிரை பேர அரசியல் புகார்களுக்கு மத்தியில் முதல்வர் விஜய் தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் அதே நேரத்தில் தோழமை கட்சிகளின் ஆதிக்கத்தை குறைக்கவும் பாமகவை ஒரு முக்கிய துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது.